சரி, மாணவ செல்வங்களே, இன்று நாங்கள் கற்க போகிற உள்ள பகுதி அனௌன்ஸ்மெண்ட் என்றா அறிவித்தல். இந்த அறிவித்தல் என்னத்துக்காக எழுதப்படுறேன்னா, ஒரு நிகழ்வை நாங்கள் செய்ய போகிறோம் என்றால் அந்த நிகழ்வு செய்ய போகிறோம்ன்றதை சொல்லி அறிவிக்க போகிறோம். அதே நேரம் ஒரு டூர் சுற்றுலா பயணம் செய்ய போகிறோம்னா அதை அறிவிக்கிறது. அதே நேரம் ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விடயம் இடையிலே நாங்கள் அதை செய்ய இயலாத கட்டம் வந்தால் அதை நிப்பாட்டுறதுக்காக நிப்பாட்ட போகிறோம். ஆகவே அதனை தெரியப்படுத்துறதுக்காக இவ்வாறு இந்த நிகழ்வு போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி எழுதப்படுறது அறிவித்தல். ஆகவே அறிவித்தல் என்று சொல்றது ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட் அல்லது கூட ஆலயங்களில் இருக்கிற நோட்டீஸ் போர்டாக இருக்கலாம், அல்லது எங்கே என்றாலும் அந்த நோட்டீஸ் போர்ட்டில் போடுற அனௌன்ஸ்மெண்ட். அப்போ இதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வாசித்து போட்டு நான் இது தொடர்பான விளக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவாக தருவேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் போன வருடம் 2023-24 ஆட்சிக்கு மாணவர்களுக்கு வந்த ஒரு வினா உண்டு. அது அந்த பகுதியை உங்களுக்கு நான் நிச்சயம் முழங்கப்படுத்தியே ஆகணும். ஆகவே நோட்டீஸுக்கு அடுத்ததாக அனௌன்ஸ்மெண்ட் முழங்கப்படுத்துகின்றேன். இதை வடிவாக நீங்கள் கேளுங்க. ஏன்னா இது இவ்வளோ வெறும் பெறாமடலாம், ஆனால் நாங்கள் படிக்க வேண்டிய செக்ஷன் எல்லாத்தையும் வடிவாக முடிச்சு கொண்டு போவோம். அப்போ இந்த கேள்வியை பார்ப்போம். You are the administrator of your institute. You decide to plan a trip to Polonnaruwa. Write an announcement for displaying your institute notice board for knowing this information to everyone, including when and where the trip, from departure, purpose of this trip, mode of travel, contact details of travelers. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கண்டா, அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்தல். யூ ஆர் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யுவர் இன்ஸ்டிடியூட். உங்களுடைய கல்வி நிலையம் அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு நிறுவனத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்னா நீங்கள் ஒரு நிர்வாகியாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களோட இன்ஸ்டிடியூட் கல்வி நிலையத்தினுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கிறீர்கள். யூ டிசைட் டு பிளான் ட்ரிப் டு Polonnaruwa. யூ டிசைடட் டு பிளான் ட்ரிப் டு Polonnaruwa. நீங்கள் என்ன செய்யிருக்கிறீர்கள்டா, ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கிறீர்கள். என்ன தீர்மானம்டா, அந்த திட்டமிடல் என்னண்டா, ட்ரிப் டு Polonnaruwa. அதாவது ஒரு டூர் ஒரு சுற்றுப்பயணத்தை எங்க செய்ய போறீங்கன்னா Polonnaruwa செய்ய போறீங்க. Write an announcement for displaying your institute notice board for knowing this information to everyone. அதாவது என்னத்துக்காக எழுதப்படுதுன்னா, for displaying your institute notice board. அதாவது உங்களோட கல்வி நிலையத்தில் இன்ஸ்டிடியூட்னா உங்களுடைய நிலையம், கல்வி நிலையம் எடுத்தா கல்வி நிலையத்தில இருந்து நீங்கள் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு அறிந்து கொள்வதற்காக, நோவிங் திஸ் இன்ஃபர்மேஷன்டா இந்த தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் நோட்டீஸ் போர்ட்டில் இது என்ன செய்ய போகிறோம்னா காட்சிப்படுத்த போகிறோம். யார் அறிகிறதுக்காண்டா டு எவ்ரி ஒன். அங்கே படிப்பிக்கிற ஆசிரியராக இருக்கலாம், அங்கே படிப்பிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம். எல்லாரும் அதை அறிந்து கொள்வதற்காக இந்த நோட்டீஸை இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நோட்டீஸ் போர்ட்டில் போட சொல்லப்பட்டிருக்கு. இன்க்ளூடிங் வென் அண்ட் where the trip. வென் அண்ட் where the trip என்றா where the trip, அதாவது எப்பொழுது எங்கே போறீங்க. சரிதானே. ஃப்ரம் டிப்பாச்சர்னா வெளியேறுற. ஃப்ரம் டிப்பாச்சர்னா நீங்கள் அந்த டூருக்கு போகிற எங்கே இருந்து போறீங்க. மற்ற பர்பஸ் ஆஃப் திஸ் ட்ரிப்னா இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் என்னத்துக்காக இந்த டூரை நீங்கள் செய்கிறீர்கள். அடுத்த மூட் ஆஃப் ட்ராவல் எண்ணத்தில் நீங்கள் பயணம் செய்ய போறீங்க. என்ன வாகனத்தில் பயணம் செய்ய போறீங்க. கண்டக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ராவலர்ஸ். ட்ராவலர்ஸ் மேலதிகமான தரவுகள் வேணுமென்று அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், வளவ மாதிரி அதில் நோட்டீஸ் போட்ட மாதிரி இதில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் என்ன செய்ய போகிறோம்னா கெடிங் கட்டாயம் போட்டே ஆகணும். அப்போ அனௌன்ஸ்மெண்ட் கெடிங் போட்டுட்டோம். அடுத்தது நீங்கள் வளமையாக எழுதுகிற மாதிரி எழுத போறீங்க. எப்படி என்ன எழுத போறீங்கன்னா, யூ ஆர் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யுவர் இன்ஸ்டிடியூட்னா நீங்கள் என்ன அப்போ நீங்கள் என்ன என்ன முதல் போடுங்க. இந்த
அட்மினிஸ்ட்ரேட்டர் என்றா வந்து நிர்வாகி. அப்ப இது அட்மினிஸ்ட்ரேஷன் என்று மாத்தணும் நீங்க. ஏனென்றா வந்து நிர்வாகி என்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் என்றா நிர்வாகம் என்று வரும். அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் of Institute of Administration of கலைக்கதிர் இன்ஸ்டிடியூட். நாங்க வந்து கலைக்கதிரி எடுக்கிறோம். கலைக்கதிர் இன்ஸ்டிடியூட் கேஸ் அதாவது கலைக்கதிர் இன்ஸ்டிடியூட் என்ன வந்து கலைக்கதிர் கல்வி நிலையம். கேஸ் ஆர்கனைஸ்ட் ஒழுங்குபடுத்தி இருக்கு. ஆர்கனைஸ்ட் டு எங்க போயினும் டு பொலனறுவை. சரிதானே? டு பொலனறுவை எங்க போயினும் பொலனறுவைக்கு போயினும். சரிதானே? த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கலைக்கதிர் இன்ஸ்டிடியூட் கேஸ் ஆர்கனைஸ்ட் டு பொலனறுவை. சரிதானே? அதுல வந்து நாங்க போட போறோம் வந்து வெண்ணன் வேயாண்டெல்லாம் போடுவோம். அதுக்கு முதல் நாங்க வந்து போட போறோம் வந்து பர்பஸ். என்ன பர்பஸுக்காக போயிடும். அப்ப பர்பஸ் நோக்கம். பர்பஸ் ஆஃப் திஸ் ரிப். இந்த ரிப்பினுடைய வந்து நோக்கம் என்ன? ஒரு நோக்கம் எழுதிக்க வந்து நாங்க போடுவோம். ஆக என்னத்துக்காக? எடுகேஷன் பர்பஸ். அதாவது வந்து எடுகேஷன் பர்பஸ் வந்து கல்வி நோக்கத்துக்காக அவைகள் வந்து சுற்றுப்பயணத்தை போயிடும். அடுத்தது வென் அண்ட் வேயாவை போட்டாச்சு. முதலே சொல்லியாச்சு. எங்கேன்னு போட்டுட்டோம். அதாவது ஆர்கனைஸ்ட் ட்ரிப் டு பொலனறுவைக்கு போயிடும். அதுக்கு போட்டாச்சு. அடுத்த வென் அண்டு போட போறோம். வென் அண்டா இப்பொழுது on 10 December of 2024 at around 5:30 AM. அடுத்தது என்ன போட போறோம்னா ஃப்ரம் டிபார்ச்சர். எங்க இருந்து போயிடும். ஃப்ரம் டிபார்ச்சர் எங்க இருந்து போயிடும். ஃப்ரம் around 5:30 AM from our institute. எங்களுடைய கல்வி நிலையத்தில இருந்து எங்களுடைய கல்வி நிலையத்தில இருந்து நாங்க போறோம். அப்ப புறம் பர்பஸ் மற்றும் மூட் ஆஃப் ட்ராவல் எண்ணத்தினூடாக வந்து நாங்க போறோம். பை த பஸ் எண்ணத்தின் மூலம். அதாவது வந்து மூட் ஆஃப் ட்ராவல் வந்து ரவல் பயணம் செய்ய போறது வந்து என்ன வகை எண்ணத்துல பயணம் செய்ய போறோம். எண்ணத்தால போறோம். பஸ்ஸால வந்து போறோம். ஃப்ரம் அவர் இன்ஸ்டிடியூட் பை த பஸ். சரிதானே? 2024 ஆண்டு அரௌண்ட் 5:30 AM ஃப்ரம் அவர் இன்ஸ்டிடியூட் பை த பஸ். பஸ்ஸின் மூலம் நாங்க வந்து இந்த பயணத்தை செய்ய போறோம். அடுத்தது இனி போட போறோம் வந்து கண்டக்ட் டீடைல்ஸ் ஆஃப் ட்ராவலர்ஸ். அதாவது வந்து ட்ராவலர்ஸ் வந்து என்ன தொடர்பு கொள்ள வேண்டிய விடயங்கள். அப்ப அவர்கள் என்னென்ன விஷயத்தை அவர்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னத்துக்காக தொடர்பு கொள்ளணும். இஃப் யூ நீட் மோ அல்லது வந்து மோ அல்லது ஃபெதர் மோ இன்ஃபர்மேஷன் about it, you may get it from our official website. www.kalaikadir
ins.com. சரிதானே? என்ன சொல்லப்பட்டிருக்கண்டா, இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட், இதை பற்றிய மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு வேணுமாக இருந்தால், தேவையாக இருந்தால், நீட் என்ற தேவை, அதாவது இஃப் யூ நீட், அதாவது உங்களுக்கு இதை பற்றி மேலதிகமான தகவல்கள், மோ இன்ஃபர்மேஷன் என்றால் மேலதிகமான அல்லது ஃபெதர் இன்ஃபர்மேஷன், மேலதிகமான தகவல்கள் இதை பற்றி உங்களுக்கு தேவையாக இருந்தால், யூ மே கெட் இட் ஃப்ரம் அவர் ஒஃபிஷியல் வெப்சைட். அதாவது ஒஃபிஷியல் வெப்சைட் என்றால் அதுக்கென்று ஒஃபிஷியல் ரீதியான இணையதளம் ஒன்று இருக்குது, ஒஃபிஷியல் வெப்சைட் www.kalakadir.in.com. அதாவது கலக்கதிர் இன்ஸ்டிடியூட் .com என்ற இதில் நீங்கள் இது சம்பந்தமான தகவல்களை, மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டா இதோட சரி. இதுக்கு கீழே ஒன்றும் அட்ரஸ் பண்ண தேவையில்லை, டேட் போட தேவையில்லை, அட்ரஸ் பண்ண தேவையில்லை. அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்தல் இந்த அளவத்தை மட்டும் நீங்கள் காட்சிப்படுத்தி எழுதிவிட்டா சரி. இது என்ன நோட்டீஸ்ல இருந்து வித்தியாசப்படுது என்னென்னா, கீழே ஒன்றுமே போடுறது இல்லை. அடுத்து மிச்சம் எல்லாம் போடுறது அதே மாதிரி தான் போடுறது. இப்போ இதில் நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற, அதாவது ஒரு கல்வி நிலையத்தை மையமாக கொண்டு தந்திருக்கிறேன். அதே நேரம் உங்களோட பாடசாலையில் நடக்கிறதாக இருந்தால் அதையும் நீங்கள் அப்படி என்ன செய்யலாம், எழுதலாம். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இதில் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா நிர்வாகி, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கலைக்கதிர் இன்ஸ்டிடியூட் கேஸ் ஆர்கனைஸ்ட் ஏ ரிப் டு பொலனறுவை. எங்கே போயினும் பொலனறுவைக்கு ஒரு சுற்றுலா பயணத்தை செய்ய போயினும். ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் கல்வி நோக்கத்துக்காக. ஏன்னா அங்கே பொலனறுவையில் ஆலயங்கள், சமய ஆலயங்கள், சைவ ஆலயங்கள் நிறைய இருக்கு. அந்த நோக்கம் கருதியும் அங்கே உள்ள மன்னர்கள் ஆட்சி செய்த இடங்கள் பற்றியும் பார்க்கறதுக்காகவும், மற்ற பண்டைய அதுகின்ற மரபு முறைகள் எல்லாத்தையும் மறைஞ்சு கொள்றதுக்காக அங்கே போயிடும். ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் கல்வி நோக்கத்துக்காக போயிடும். எப்போ போயிடும்? on 10th December of 2024 அரவுண்டா மணி அளவில் என்ன 5:30 AM காலமே 5:30 AM என்ன செய்யணும், வெளிக்கிடணும். ஃப்ரம் அவர் இன்ஸ்டிடியூட், அதாவது எங்கேருந்து போயிடும், அதான் ஃப்ரம் டிப்பாச்சர், எங்கேருந்து போயிடும், அங்கே டிப்பாச்சர் போட தேவையில்லை. ஃப்ரம் அவர் இன்ஸ்டிடியூட், எங்களுடைய கல்வி நிலையத்திலேருந்து 5:30 மணி அளவில் போயிடும். என்னத்தில் போயிடும்? மூட் ஆஃப் ட்ராவல் அவையில் என்னத்தில் பயணம் செய்ய போயிடும்? பை த பஸ் மூலம் அவை பயணம் செய்ய போகலாம். இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட், இதை பற்றி உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் தேவையாக இருந்தால், யூ மே கெட் இட் ஃப்ரம் அவர் ஒஃபிஷியல் வெப்சைட். இதை நீங்கள் மேலதிகமான தகவல்கள் இருந்தால் நீங்கள் எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். www.kalakadir.com. அதாவது கலக்கதிர் என்ற கல்வி நிலையத்தினுடைய நிறுவனத்தினுடைய ஒஃபிஷியல் வெப்சைட், அதாவது இணையதளத்திலிருந்து இந்த டூர் போகிற சம்பந்தமான விடயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த அளவு தான். அப்போ நீங்கள் அங்கே பயப்பட தேவையில்லை. இன்க்ளூடிங் அந்த விஷயத்தை வச்சு இதே நீங்களா தெரியும். அப்போ அனௌன்ஸ்மெண்ட் கெடிங் கட்டாயம் போடணும். மற்ற இது அடுத்த கெடிங் கொடுக்கலாம் ரிப் டூ புலனர்வு அந்த கெடிங் கொடுக்கலாம். மற்ற விஷயத்தை இப்படி எழுதினீங்கன்னா சரி. இந்த அளவு தான். கீழே ஒன்றுமே எழுதுறீங்க. அனௌன்ஸ்மெண்ட் வெரி சிம்பிள். ஆகவே இன்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் முடியுது. அதுக்கு பிறகு அட்வர்டைஸ்மெண்ட்டை படிப்போம். நன்றி.